அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழில் வெள்ளிக்கிழமை கொண்டாட்டம். இன்றைக்கி என்ன நடந்தது? இன்றைக்கி காலையிலே நம்ம சொல்லியிருந்தோம், சந்தை ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன தாக்கம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அது இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து கேப் அப் ஓப்பன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். சில விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இதுதான். அது என்ன அப்படிங்கிறதை வீடியோவில் பார்ப்போம். நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயம், நம்ம அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று ஏறணும், இல்லைன்னா இறங்கணும். இதுதான் நடைபெற போகுது. இதற்கு மாற்றாக என்ன ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. இல்லை, இது இப்படி எடுத்துக்கலாம். ஒன் சைடாக ஏறப்போகுது, இல்லை ஒன் சைடாக இறங்க போகுது, இல்லைன்னா சைடுவே இம்பேக்ட் ஆக போகுது. இப்படியும் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்முடைய பார்வை அப்படிங்கிறது உங்களின் பார்வையாக இருக்கக்கூடாது. அதாவது உங்கள் கேபிட்டல் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வச்சுருக்கிறீங்களா, 1 லட்ச ரூபாய் வச்சுருக்கிறீங்களா, இல்லை 10 லட்ச ரூபாய் வச்சுருக்கீங்களா, அதனுடைய பார்வையில் பார்க்கக்கூடாது. நீங்கள் பையர் அப்படிங்கிற இதனால் நீங்கள் பையர் பார்வையில் பார்க்கக்கூடாது. இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் அப்படிங்கிற வர்த்தகத்தை நீங்கள் உள்ளே அடக்கிட்டீங்கனாலே நீங்கள் செல்லர் அப்படிங்கிற கண்ணாடியை தான் நீங்கள் போட்டு பார்க்க வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏன் அப்படின்னா, மார்க்கெட்டில் ஒரு சைட்வே அப்படிங்கிறது தான் அதிகபட்சமாக இருக்க போகுது. இந்த சைட்வேல என்ன பண்ண போகிறாங்கன்னா, கால் செல்லர், அதாவது கால் ரைட்டர்னு சொல்லுவாங்க. கால் செல்லர் ஆனாலும் சரி, புட் செல்லராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு லாபமே, அவங்களுக்கு நஷ்டம் வரக்குண்டான வாய்ப்புகளே கிடையாது. எப்போனா ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக மாறும்போது தான் இந்த கால் ஆர் புட் செல்லர் பேனிக் வரப்படும். அப்போது இந்த இடம் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு நம்ம உகந்ததாக நம்ம பார்க்கறது ரேஞ்ச். நம்மளுக்கு என்னென்னா, ஒரு நாளோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது நிஃப்டியாக இருந்தால் 100 to 150 புள்ளி, 100 to 200 புள்ளி, 100 to 300 புள்ளி இப்படி எடுத்துட்டிங்கன்னா, ஒரு மாதத்தில் ஒரு வருடத்தில் எடுத்து நீங்கள் உங்களை ஆய்வு பண்ணி பாருங்கள். என்எஸ்சி வெப்சைட்லேயே உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குது. நிஃப்டியோட ஒரு வருஷத்தோட டேட்டா நீங்கள் போய் பார்க்கலாம். போய் பாருங்கள். அதில் எத்தனை நாட்கள் என்னென்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம சராசரி ரேஞ்சு தெரிஞ்சிடும். பேங்க் நிஃப்டின்னு எடுத்துட்டா குறைந்தபட்சம் நம்மளுக்கு 500 புள்ளி அப்படிங்கிறது ஒரு நாளோட ரேஞ்சாக இருக்கும். அப்போ அதற்கு மேற்பட்டு எத்தனை நாட்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டால் உங்களுக்கு புரியும். இந்த கேப் அப் ஓப்பன் அப்படிங்கும்போது பொசிஷன் நேற்று எடுக்காதவர்கள், பொசிஷன் நேற்று ஹோல்டிங்கே இல்லாதவங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்றைக்கி கேப் அப் ஆகுது. அப்போ என்ன ஆக போகுது? கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நேற்று 100 ரூபாய் இருந்தவன் இன்றைக்கி 200 ரூபாய்க்கு இருக்க போகிறான் அப்படின்னா, 100 ரூபாய்க்கு வாங்குறத 200 ரூபாய்க்கு வாங்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது உங்களோட இஷ்டம். இது வாங்குங்கன்னு சொல்லலை, வாங்க வேண்டாம்னு சொல்லலை. உங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்கும்? நேற்று ஹோல்டிங் எடுக்கலை, இன்றைக்கி பொசிஷன் 100லேருந்து 200 போயிடுச்சு. ஒரு சிலர் ஆசை அடக்க முடியாதவர்கள், அதாவது வியாபாரம் பண்ணியே ஆகணும் கட்டாயம் இருப்பவர்கள், ஒரு 10% பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு கண்மூடித்தனமாக பை பண்ணுவாங்க. மற்றவர்கள் 100 ரூபா இருக்கவன் 200 ரூபா இருக்கிறான், இனி நம்ம இவனை வாங்கி என்ன நடக்க போகுதுன்ட்டு ஒரு பயத்தில் பண்ணாமுட்டுறலாம். ஸோ இதுதான் நடக்க போகுது. ஆனால் இது யாருடைய பார்வையில் பார்க்கணும் அப்படின்னா, இது செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டும். அப்போது நேற்று 100 ரூபா இருந்த பொருள் இன்றைக்கி ஒரு 200 ரூபா இருக்குன்னா, செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர்களுக்கு நஷ்டம், லாஸ். அப்போ இந்த லாஸ் அதிகமானால் அவர்கள் என்ன பண்ண முடியாது? வெயிட் பண்ண முடியாது. அப்போது ஒன்று
இந்த பொசிஷனை 100 ரூபாய் இருந்து 200 ரூபாய் வர பொசிஷனை கவர் பண்ணணும். இல்லை என்றால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போது அந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணாலே அவங்க பொசிஷன் எப்படி வேணாலும் மாற்றலாம். அப்போ மாற்றும் போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூம் ஜென்ரேட் ஆகும். அப்போது இந்த இடத்துல ஒரு செல்லருக்கு அவங்களுக்கு லாஸ் வர தொடங்கிருச்சு அப்படின்னா அவங்க பேனிக் ஆவாங்க. அவங்க பேனிக் ஆனாலே ஆப்ஷன் பையருக்கு கொண்டாட்டம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக செல்லர் பயந்துட்டாலே, இப்போ கால் செல்லர் பயந்துட்டாலே, அப்போ நேற்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருந்த பொசிஷனை விட இன்றைக்கி கேப் அப் ஆகுது அப்படிங்கிறனா கேப் அப் ஆன உடனே, அதனால தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலேயும் ஸ்டாண்ட் ஆனாலே லாஜிக்காக என்ன ஆகும்? அப்போ அவங்க மேலே தான் ரேஞ்சு க்ரியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க பேனிக் பண்ணால் அவங்க கவரிங் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் இன்றைக்கி ஓப்பன், இது ஒன்று. அதே மாதிரி கடந்த 3 வர்த்தக நாட்களுடைய ஹைக்கு மேலேயும் ஆரம்பம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக கால் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பை பண்ணுவோம், நம்ம நினைப்போம். மார்க்கெட்டை வந்துட்டு மேலே போகும்னா நம்ம காலை பை பண்ணுவோம், மார்க்கெட் கீழே போகும்னா புட்டை பை பண்ணணுன்ட்டு பையர்ஸோட லாஜிக்காக இருக்கும். ஆனால் யாரோடைய பார்வையில் பார்க்கணும்னு சொல்கிறோம்? செல்லரோட பார்வையில் பார்க்கணும்னு சொல்கிறோம். அப்போ செல்லர் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் மேலே போக போகுதுன்னா அவங்க காலை பை பண்ண மாட்டாங்க, புட்டை செல் பண்ணுவாங்க. மார்க்கெட் கீழே போக போகுது அப்படின்னா அவங்க புட்டை பை பண்ண மாட்டாங்க, காலை செல் அடிப்பாங்க. இப்படி தான் அவங்க செய்ய போகிறாங்க. அப்போ இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தவரை கீழே போகும் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் இருந்திருந்தா என்ன ஆகும்னா காலை தான் செல் அடிச்சிருப்பாங்க. அப்போ காலை செல் அடிக்கும் போது என்ன ஆகும், மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிருக்கு. அப்போ இந்த ஓப்பன் இந்த இடத்துல இருக்குது. அப்போது இங்கே யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் பையை வந்துட்டு ஹோல்டு பண்ணியிருக்கீங்க, இல்லை செல்லை வந்து ஹோல்டு பண்ணுறீங்க. உங்கள் மன நிலைமையை நினச்சி பாருங்கள். நேற்று பை பண்ணவங்க கேப் அப் ஆகும்போது ப்ராஃபிட் வரும். அப்போ என்ன ஆகும், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, அது கீழே கடன்னு கீழே வந்துடும். ஆனால் செல் பண்ணவங்க இந்த இடத்துல என்ன ஆகும்னா அவங்களுக்கு லாஸ். அப்போ இவங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும், கவரிங் பண்ணணும். கவரிங் பண்ணால் மேலே உடனே போய்டும். அவங்க கவர் பண்ணலைன்னா இந்த இடத்துல பையராக இருக்கிறவங்க வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறக்குள்ள மார்க்கெட் என்ன ஆகும், டவுன் ஆகும். அது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அந்த ஸ்லோவாக ஒரு சைடுவே இம்பேக்டாக மாறிச்சுன்னா அப்போ இந்த இம்பேக்டட் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் கிராஸ் பண்ணுச்சுன்னா அது மிகப்பெரிய ஏற்றத்திற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஏன்னா இங்கே கால் சிலர் முதல்ல பயந்துருக்காங்க. அப்போ பயப்படும் போது அவங்க கவரிங் பண்ணியே ஆகணும். கவர் பண்ணால் அதுக்கு எகெயின்ஸ்டாக தான் மார்க்கெட் போகும். ஸோ அதனால் கேப் அப் நடக்கும்போது 2 சான்ஸ் தான் அது நடக்கும். இதுவே மார்க்கெட் இதுவரை இந்த ஹை வரவே இல்லை. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கேப் அப் நடக்கும்போதும் இந்த இடம், இப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆன இடம் முன்பே பார்க்கப்பட்ட இடம், அப்போ அதற்கு உண்டான டிஃப்ரெண்ட் ரெண்டுமே பார்க்கணும். அப்போது ப்ராஃபிட் புக்கிங் எப்போ வரும், இந்த இடத்துல கால் செல்லர் எப்போ கவரிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிந்து ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இந்த கடந்த 2-3 நாட்களுக்கு இல்லாத ஹையில் நம்மளுக்கு ஆரம்பமாகுது. நம்ம சொல்லியிருக்கோம், மீண்டும் மீண்டும் பல முறை சொல்லியாச்சு. லாஜிக் அடிப்படையில் பாருங்கள், ஒரு நாள் ரேஞ்ச் நம்மளுக்கு 100 to 150 புள்ளி. அப்போ மார்க்கெட் 17,210க்கு ஓப்பன் ஆகிருக்கு, 17,204 லோ. அப்போது ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது -6 பாயிண்ட்ஸ். அப்போ என்ன ஆகணும், வெறும் 100 புள்ளியோட ரேஞ்சினாலும் மீதி 94 புள்ளிகள் எங்கே கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஸோ இதுதான் லாஜிக். ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுங்களா யோசிச்சிட்டே இருப்பாங்க, அவங்களோட ஆய்வுகள் இருக்காது, லாஜிக் அடிப்படையில் பார்க்க மாட்டாங்க. இந்த 204 பிரேக் பண்ணாதுன்னு எப்படி நான் எடுப்பது அப்படிங்கிற ஒரே ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டுட்டு அப்படியே உட்காந்துக்குவாங்க. ஏன், இந்த 204 பிரேக் பண்ணுற வரை இதுதான் லோ அப்படின்னு மனசை எடுத்துக்கிட்டோம்னா இதை பேஸ் பண்ணுனா என்ன பண்ணலாம்,
ஏன்னா மார்க்கெட்டில் எது வேணாலும் நிகழலாம், இதுதான் நடைபெறும் அப்படின்னு 100% நம்ப முடியாது. லாஜிக் அடிப்படையில் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற வரை, இந்த 204 உடையாத வரை இதுதான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் அப்படித்தான் ஆய்வு செய்யணும். இல்லை 204 உடஞ்சிருமோ, 200 உடஞ்சிருமோ, 150 வந்துடுமோ, 100 வந்துடுமோ அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் ஒரு கேள்வி நம்ம கேட்டுகிட்டே இருந்தால் கேட்டே இருக்கணும். அப்போ இதுக்கு பேஸ்டு என்னென்னா இந்த 204 அப்போ 204 உடையிற வர இதுதான் லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலேயும் இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கும், ஹையுக்கு மேலே இருக்குது. அப்படிங்கும்போது இதனுடைய ரேஞ்ச் எங்கே கொடுக்க லாஜிக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா மேலே தான். ஸோ இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் ஆய்வு செய்தே ஆக வேண்டும். அப்போ ஹையுக்கு லோவுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 175 புள்ளிகள் ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்தது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் நம்ம ஒரு போன வாரமே பேசியிருந்தோம். அடுத்தடுத்த ஸ்ட்ரைக், அதாவது அடுத்தடுத்த கான்ட்ராக்டோட ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறது, எது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். இப்போது அட்டவணை நம்மளுக்கு 17,300 கால் புட் ஸ்ட்ராடல் கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஸ்ட்ராங்கிள் 17,200 to 17,400. அப்போ 17,300 மையமாக வைத்து 17,200 17,400க்குள் சந்தை நிகழப்போகிறது அப்படின்னு. அப்போ 17,300 காலோட புட்டுன்னா 200 பாயிண்ட்ஸ். அப்போ என்ன வருது, 17,100 17,500க்குள் சந்தை இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். மையப்புள்ளி 17,300. இதே பேஸ் பாருங்கள், 17,400க்கும் 200க்கும் உண்டானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 115 ரூபாய் வரும். அப்போ 115 ரூபாய் அப்படிங்கும்போது 17,200 115 கழிச்சாலும் 17,100 தான் வரும், 17,400 கூட்டினாலும் 17,515 தான் வரும். அப்போது சந்தையோட ரேஞ்ச் 17,100 to 17,500க்குள்ளே தான் இருக்க போகிறது அப்படிங்கிறது இதன் பொருளாக இருக்கிறது. அப்போ 17,300 மிக முக்கியம். அடுத்தது இம்ப்ளைடு வாலிட்டி. இது இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது 80% நம்மளுக்கு அடுத்த வர்த்தகம் உங்களுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வர்றக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன ஆக போகுது, ஒன்றும் நிஃப்டி பலமாகவும் பேங்க் நிஃப்டி பலவீனமாகவும் இருக்க போகிறாங்க, இல்லையா நிஃப்டி பலவீனமாகவும் பேங்க் நிஃப்டி பலமாக இருக்க போகிறாங்க. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடைபெற போகிறது. 80% அதுதான். ஒன்று 10% தான் ஒரு மேல் நோக்கி அல்லது 10% தான் கீழ் நோக்கி இருக்க போகுது. 80% இதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு மாற்றாக என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு வந்ததுன்னா ஆப்ஷன் செல்லர் அவங்க மட்டும் தான் ஜெயிக்க முடியும். ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய நீண்ட ஜாக்பாட் மூமெண்ட்டை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு 10 ரூபா நிஃப்டினா 10 ரூபா டு 30 ரூபாய்க்குள்ளே, பேங்க் நிஃப்டினா ஒரு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே தான் எதிர்பார்க்க முடியும். அதனால் இதனை பிரித்து பார்த்து வியாபாரம் செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது குறுகிய லைனா 17,230 to 17,430, வைட் ரேஞ்சுனா 17,100 to 17,500 இருக்க போகிறது. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி டோட்டல் மூமெண்ட்ஸே 500 பாயிண்ட்ஸ். ஓப்பன் 40,231, லோ 40,180. ஒரு 50 புள்ளி தான் கீழே இருந்திருக்கு. அப்போ மீதி 450 பாயிண்ட்ஸ் மேலே தான் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய அட்டவணை 40,500 கால் புட் ஸ்ட்ராடல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ராங்கிள் கொடுத்துருக்காங்க. 40,600 கால் 400 புட். அதுக்கப்புறம் 400 புட் 400 காலுங்கிறது ஒரு ஸ்ட்ராடல். இதனால் நம்மளுக்கு சந்தை 40,500 மையப்படுத்தி இருக்குது. இவங்களோட ப்ரீமியம் நம்மளுக்கு 600 ரூபாய் இருக்கிறதுனால 39,900 இருந்து 41,100க்குள்ளே தான் சந்தை இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய மையப்பொருளாக இருக்கிறது. இதில் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலிட்டிட்டி அப்படிங்கிறது குறைவாக உள்ளது. அப்போது இதனால் மார்க்கெட்டில் மந்த நிலை அதிகமாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். அதாவது வேல்யூம் குறைவாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ரேட் பார்க்குறீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பார்த்தால் அதே ரேட் இருக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அதுக்கு பேர் தான் மந்த நிலைன்னு சொல்லுவோம். இந்த மந்த நிலையில் ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறது ஜெயிக்கிறது வாய்ப்புகள் 90% இல்லை. இது யாருக்குன்னா செல்லருக்கு தான் வாய்ப்பாக இருக்கும். ஆனால் செல்லருக்குமே ப்ரீமியம் எரோட் ஆகிறதும் கம்மி, இன்க்ரீஸ் ஆகிறது கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப இது பாதிப்புண்டான இடமா இருக்கும்.
இதனுடைய குறிகள் என்ன 40,260 டு 40,856, வைட் ரேஞ்ச்னா 39,904 டு 41,096. ஸோ இதற்குள்ளே தான் சந்தை இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் அட்டவணையோட இது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்காட்டி நம்மளுக்கு ரைட்டர்ஸ் நல்லாவே பயந்து ஒரு வர்த்தகம் செய்ய ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதனால தான் வெள்ளிக்கிழமை கொண்டாட்டமாக அமைந்தது. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மக்கிட்ட இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.